என்னுடைய மீனவ சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம தயவு செஞ்சு சீரியஸாக எடுத்துக்கோங்க இந்த இஷ்யூவை. கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்ததா அவர் இலங்கை கடற்படையினர் துரத்தி நடுக்கடல்லே பாவம் அவர் மறிச்சிட்டாரு. இதை கண்டித்து தமிழக மீனவர்கள் மொத்தமும் பார்த்தீங்கன்னா காலவரையற்ற வேலை நிறுத்தம் செய்தாங்க. இதை தமிழக அரசும் கண்டிச்சிச்சு. இது மத்திய அரசுகிட்ட போகும்போது மத்திய அரசுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொன்ன வாக்குறுதியின்படி எல்லா மீனவர்களும் தைரியமாக மீன் பிடிக்க திரும்ப போனாங்க. ஆனால் இப்போ திரும்பவும் ஒரு துக்கமான செய்தி. 9 பேரை பார்த்தீங்கன்னா தங்கச்சி மடத்துல இருந்து மீன் பிடிக்க தனுஷ்கோடி டு தலைமன்னார் அதுக்கு இடைப்பட்ட தூரத்தில் தான் மீன் பிடிச்சிட்டு இருந்ததா சொல்றாங்க. ஆனால் இலங்கை கடற்படையினர் அதிவிரைவாக அவங்கள பிடிச்சிட்டு போனதாகவும் இதில் இயந்திர படகு ஒன்று சீஸ் பண்ணிட்டதாகவும் சொல்றாங்க. இப்போ என்ன விஷயம்னா 7 பேர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் 2 பேர் திரும்ப அகைன் ஜெயிலில் போட்டிருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு ராபர்ட் அப்படின்றவருக்கு 1 வருட ஜெயில் தண்டனையும், இன்னொருத்தருக்கு 1.5 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆல்ரெடி 2வது டைம் பிடிக்கிறதுனால அவருக்கு 6 மாத காலம் நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 2 பேருக்கும் 1 வருடம் 1.5 வருடம்னு சொல்லி அவங்களுக்கு ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருக்கு அப்படின்னா மீனவர்கள் அப்படின்னா அந்த அளவுக்கு இலக்காரமா. இதுல ஒரு நியூஸ் படிக்கும்போது பார்த்தேன், வேட்டையாடினார்கள்னு போட்டிருக்கு. எனக்கு புரியவே இல்லை. அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு மீன் பிடிக்க தான் போறாங்க. ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் இருக்காங்க. ஆனா அவங்கள இந்த இலங்கை கடற்படையினர் பார்த்தீங்கன்னா அதிவிரைவு படகுல அதிகமா துன்புறுத்துறதா இருக்கட்டும், இல்லாட்டி சுடுறதா இருக்கட்டும், நடுக்கடல்லே ஒருத்தர் மரிச்சதா இருக்கட்டும், வேட்டையாடினார்கள்னு போட்டிருக்கு. எனக்கு புரியவே இல்லை. அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு மீன் பிடிக்க தான் போறாங்க. அதுவும் கடல் எல்லை ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் இருக்காங்க. ஆனா அவங்கள இந்த இலங்கை கடற்படையினர் பார்த்தீங்கன்னா அதிவிரைவு படகுல அதிகமா துன்புறுத்துறதா இருக்கட்டும், இல்லாட்டி சுடுறதா இருக்கட்டும், நடுக்கடல்லே ஒருத்தர் மரிச்சதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல துயரமான செய்திகள் கண்டினியூஸா கேட்டுட்டே இருக்கும். இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இது முக்கியமா இந்த பிஜேபியோடைய அரசு ஆட்சியில மட்டும்தான் இவ்வளவு துயர சம்பவங்கள். முக்கியமா எடுத்துக்கிட்டீங்கன்னா 240 படகு இன்னும் வரைக்கும் மீட்கப்படவே இல்லை. 50 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு படகுடைய மதிப்பு இருக்கும் பட்சத்தில் மீனவர்கள் இதையே வாழ்வாதாரமா வச்சிருக்கும் பொழுது அது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய லாஸா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது மட்டும் கிடையாது, இலங்கை கடற்படையினரால பாதிக்கப்பட்ட மீனவர்கள் ஆயிரம் மக்கள் இருப்பாங்க. இதுல இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு துயர சம்பவம் இன்னும் தங்கச்சி மடத்துல உள்ள மீனவர்களை ரொம்பவே துயரத்துக்கு உள்ளாக்கி இருக்கு. நியூஸ்ல படிக்கும்போது எந்த இடத்துலயுமே தமிழ்நாட்டு மீனவர்கள்னு சொல்லல, இந்திய மீனவர்கள் தான் சொல்லியிருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்துல எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஆனா நியூஸ்ல வர்றது மட்டும் முக்கியம் கிடையாது. இதுல எந்தவித துரிதமான செயல்களும் நடக்கவே இல்லைன்ற ஒரே ஒரு காரணத்தினால மட்டும்தான் இந்த காணொலியை பதிவிடுறேன். அட்லீஸ்ட் இதுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரியான துரிதமான செயல்கள் செய்தா இது தடுக்கப்படும். இந்த மாதிரி அரெஸ்ட் நடக்காது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன்.